காவிரி ஆறு தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு, உயிர் நாடி. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 5 கோடி. சென்னையில 1 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார். வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். வர கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதில் 22 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம், இயற்கை கொடுத்த வரம் இது. ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை. காலங்காலமாக நம் கோரிக்கை, எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கோரிக்கை வருகின்ற வரம், அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா சாதாரணமா என்னால சொல்ல முடியும். ஒரு மாசம் பெய்யற மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்தணும். பருவம் ஒரு காலத்துல 45 நாள் இருந்தது, மொத்தம் 6 மாசம். தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், இது 6 மாதம். ஆனா பெய்யற மழை 45 நாள் பெய்ஞ்சது. அப்போ 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. இப்போ 45 நாள் பல 30 நாள் தான் பெய்யுது மழை. ஆனா 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலா பெய்யுது, குறைவான நாள்ல பெய்யுது. குறைவான நாள்ல பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே கடலுக்கு போயிடுது. ஐயா சொன்னார் இல்ல, ஆண்டுதோறும் குறைஞ்சது 50 டிஎம்சியில இருந்து 550 டிஎம்சி வரை. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி. இப்படி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2023ல 520 டிஎம்சி கடல்ல போச்சு. 520 டிஎம்சி. இந்த ஆண்டு நிறைய போகுது. இப்பதான் தென்மேற்கு இப்ப முடிகிற வந்துருச்சு. இப்ப அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது. இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டுல 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நிலுவையிலன்னா எவ்வளவு காலமா? 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கோரிக்கை. எத்தனையோ ஆட்சிகள் வந்து வந்து போயிட்டு இதுல முக்கியத்துவம் இல்லை, இதுல காசு போட மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டுல நீர்ப்பாசன திட்டத்துல தான் பட்ஜெட்டே ஆரம்பிக்கணும். இதுல போட்டாதான், காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு, கிட்டத்தட்ட 3 2 பங்கு மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைகள்? ஒண்ணு, அவங்களுக்கு நீரை கொடுக்கணும். 2, மண்ணை பாதுகாக்கணும். 3, அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து விலையை நிர்ணயிக்கணும். இது 3 பண்ண முடியாதா? இது சாதாரணமா செய்ய வேண்டியது. ஆனா இதுக்கு தெரியணும், செய்ய தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், பேசுறது தான், செய்யறது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது. ஐயா சொன்னார்கள், எவ்வளவு கோரிக்கைகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 56 கோரிக்கைகள் உங்களுக்காக கொடுத்தார்கள் திமுக. 56 கோரிக்கைகள். கோரிக்கைகள்ல வாக்குறுதிகள் கூட இல்ல, சத்தியங்கள். விவசாயிகளுக்கு மட்டும் 56 சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. அதுல எத்தனை திறமா நிறைவேற்றினாரு? வெறும் 8 சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார். 48 சத்தியத்தை நிறைவேற்றல. இது நான் சும்மா சொல்லல, இது நான் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கிறேன். புத்தகத்துல எல்லாமே இருக்குதோ, இதுதான் புத்தகம். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கே. இதுல 505 வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்தார்கள். அதில் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. அதுல 56 விவசாயிகளுக்கு நிறைவேற்றியிருப்பது 8. இதுலயும் ஒரு பிரிட்ஜ், உடைஞ்சு போன பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க, பாலம். இது திருவண்ணாமலையில் இருக்கு, தன்றாம்பட்டு பகுதியில கட்டி 3 மாசத்துல உடைஞ்சது. 16 கோடியில கட்டி இருக்கிறாங்க. அதேதான் இதை பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளிடத்துல கட்டின உடைஞ்சு போச்சு, அதே மாதிரி தென்பெண்ணையில கட்டினது. இப்போ நாம் கேட்கறது என்ன? நீர் பாசத்திட்டம். இப்ப இங்க வந்திருக்குது, நாங்க போராடினது காவிரி 5 இணைப்பு திட்டம். இந்த காவிரி 5 இணைப்பு திட்டம் 50 ஆண்டுகள் கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள். இதுக்கு ஐயா கூட நீங்க இந்த பாலத்துக்கு அடியில போய் தண்ணியில போய்
மண்ணில போச்சுட்டு போராட்டம் எல்லாம் பார்த்தேன் நான். அதில் என்னன்னா செய்ய வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் சாதாரண கோரிக்கை. 50 வருஷம் விவசாயிகள் கேட்கறாங்கன்னா நீங்க என்னையா பண்றீங்க? 50 வருஷமா என்னையா பண்றீங்க? இதை விட வரைக்கும் என்ன வேலை? சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு என்னன்னா, அப்பர் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட் நீர்ப்பாசன திட்டங்கள், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க? பணம் நிதி 77,000 கோடி. 77,000 கோடி. 6 மாவட்டம் 15 லட்சம் ஏக்கர் பயன்பெறும். இதான் திட்டம். இவங்க 4.5 வருஷம் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை கூட அறிவிக்கல. புதுசா இல்ல, இருக்கிற திட்டத்தை கூட ஒண்ணு கூட நிறைவேற்றல. தமிழ்நாட்டில் 20 இருக்கு, நிலுவையில் இருக்குது. பெரிய பெரிய திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் 13,000 கோடின்னு அறிவிச்சாங்க. ஒரு பைசா ஒண்ணு நடக்கல. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், எண்ணெய்கோல் புதூர் படைதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நல்லார் பாம்பார் திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில், தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு எலும்பிச்சாறு கோரையாறு திட்டம், இணைப்பு திட்டம். இதெல்லாம் ஏன் என்ன? இதெல்லாம் திட்டங்கள். இது செஞ்சாதான் வருங்காலத்துல இன்னைக்கு நமக்கு சோறு போறது விவசாயிகள். நீங்க தான் சோறு போடுறீங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். ஏன்னா என் பெற்றோர்களுக்கு பிறகு எனக்கு சோறு போடுறது யாரு? நீங்க தான், விவசாயிகள் தான். உங்களை நாங்கெல்லாம் தங்க தட்டுல ஏந்தணும். நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட விவசாயிகள். தன்னலமற்ற உழைப்பு. யாருக்கு உழைக்கிறீங்க? சோறுக்காக. நீங்க சோறு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நட்டமோ லாபமோ, லாபம்னு அந்த வார்த்தையை பேசக்கூடாது. நட்டம். இப்ப நம்ம எங்க கூடி இருக்கிறோம்? காவேரி ஐயாறு திட்டம். ஐயாறு வந்து கொல்லிமலையில தொடங்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் கொல்லிமலையில் அங்கிருந்து தொடங்கினு அப்படியே ஒரு ஆறா வந்து காவேரியில கலக்குது ஐயாறு. கொல்லிமலைனா அங்க நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வழியா வந்து இங்க காவேரியில கலக்குது. சரி, எங்க இருந்து இந்த தண்ணி வரணும்? மேட்டூர்ல இருந்து வரணும். மேட்டூர் டேம், காவேரி குறுக்கே இருக்கிற பெரிய டேம் ஒண்ணுதான் இருக்குது. மேட்டூர் அணை 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை. நான் சொல்றேன்ல, அது 93 டிஎம்சி மேல தண்ணி வந்ததுன்னா தண்ணி தேக்கி வைக்க முடியல தமிழ்நாட்டுல. நம்ம சண்டை போட்டோம், காவேரிக்கு சண்டை போட்டோம். தண்ணி குடியான்னு எவ்வளவு சண்டை, கர்நாடகாவோட சண்டை போட்டோம். ஆனா வர தண்ணியை நமக்கு சேமிக்க முடியுதா? மிச்சம் பண்ண முடியுதா? இல்ல. அவனுக்கு நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. 177.25 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும், தமிழ்நாடு கொடுக்கணும். அந்தந்த மாசத்துல இந்த மாசம் இவ்வளவு 30, ஒரு மாசம் 40, ஒரு மாசம் 10 டிஎம்சி, ஒரு மாசம் 45 டிஎம்சி மாசம் கணக்கு போட்டு கொடுத்தான் ஷெட்யூல். அவன் கர்நாடகாரன் அந்த கணக்கெல்லாம் பாக்குறது கிடையாது. அவனுக்கு தண்ணி எப்ப மிச்சமாவதோ வடிகால் தான் தண்ணியை விட்டுறான். கணக்கு பார்த்தா டபர் நான் 250 டிஎம்சி கொடுத்துட்டேன். எப்போ? ஒரே மாசத்துல. இருக்கிறது நமக்கு 93 டிஎம்சி மேட்டூர். அதுக்கு மேல நமக்கு தேய்க்கிறது தண்ணி இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த தண்ணிய அங்கிருந்து மேட்டூர்ல இந்த இது சின்ன திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய திட்டமே கிடையாது, சின்ன திட்டம். மேட்டூர்ல இருக்கிற தண்ணி உபரி நீரை எடுத்து வந்து 5 டிஎம்சி தான் தேவைப்படும். அதை எடுத்து வந்து மேட்டூர்ல அங்க ஓமலூர் பகுதியில் சரபங்கா நதி போகுது. அது ஏற்காடு மலையிலிருந்து சேர்வராயன் மலையிலிருந்து தண்ணி போகுது, ஆறு சரபங்கா. அதுல இணைக்கணும். அந்த ஆத்துல இருந்து இணைக்கி அதுக்கப்புறம் திருமணி முத்தாறுன்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்து டவுன் நடுவில் ஒரு சாக்கடை பார்ப்பீங்க. அது ஒரு காலத்துல புனிதமான ஒரு ஆறு, இன்னைக்கு சாக்கடையா மாறிடுச்சு. திருமணி முத்தார், அதுல இணைக்கணும். அந்த திருமணி முத்தார்ல இணைச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த திருமணி முத்தார் எங்க போகுதுன்னா அது திருச்செங்கோடு வழியா நஞ்சடையாறுல போய் காவிரியில கலக்குது அந்த தண்ணி. அது தாண்டி இங்க வந்து ஐயாறுல இணைக்கணும். ஐயாறு வந்து ஒரு சின்ன ஆறு, சீசனல் ஆறு. எப்ப மழை பெய்யுதோ, கொல்லிமலையில மழை பெய்யறது ரொம்ப கம்மி தான், ரெயின் ஷேடோ ரீஜன். அது மழை அவ்வளவு இருக்காது. பேரமழையில இந்த தண்ணி வரும். இதுல இணைச்சேன்னா வர வழியில அப்படி அந்த இணைப்பு எல்லாம் சேர்ந்து 5 மாவட்டங்கள் பயன்பெறும். 5 டிஎம்சி, 500 டிஎம்சி கடல்ல போகுது. 5 டிஎம்சி இதுல காவா மூலமா இல்ல பைப்பு மூலமா நீரேற்று மூலமா. இப்ப நாங்க சண்டை போட்டு சேலத்துல
கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால சண்டை போட்டோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்னமோ போட்டு சட்டமன்றத்தில் போட்டு அங்க காவேரி மேட்டூர் உபரிநீர் திட்டம்னு இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார். அறிவிக்கத்தில்ல, கலைஞர் 3 முறை அறிவிச்சார். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் வந்த நேரத்தில் அறிவிப்பார், ஆனா நிறைவேற்ற மாட்டார். ஜெயலலிதா அம்மையார் 2 முறை அறிவிச்சாங்க, நிறைவேற்றல. எடப்பாடி பழனிசாமி போட்டு அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அவர் ஊரும் அங்க வருது. அதனால அவர் எப்படியாவது ஒரு 100 ஏரி நிரப்பி இருக்கிறார் திட்டத்துக்கு 500 கோடி செலவு பண்ணி. இப்போ இந்த திட்டம் அங்க இருந்து திட்டம் ஒண்ணு ஒரு பக்கம் ஐயாறுல இணைக்கணும், இன்னொரு பக்கம் வசிஷ்ட நதின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்தூர்ல இருக்கு. ஆத்தூர்ல வசிஷ்ட நதி, அங்க மேட்டூர் உபரி நீர் திட்டம், சரபங்கா நதி, திருமதி முத்தார், ஐயாறு இங்க திருச்சி மாவட்டத்துல, ஆத்தூர் அது சேலம் மாவட்டத்தில் அங்க இணைச்சு அங்க தலைவாசல் வரைக்கும் போய் அங்க இருந்து வெள்ளாறு போய் வெள்ளாறுல இருந்து அப்படியே அங்க இருக்கு புவனகிரி அந்த பக்கத்துல போற தண்ணி, உபரி நீர் போற தண்ணி. அது இதெல்லாம் இந்த திட்டம் 10,000 கோடி ஆகும். 10,000 கோடி தான் ஆகும். 10,000 கோடியில 5 மாவட்டத்தின் மக்கள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருப்பாங்க 5 மாவட்டத்தில் மக்கள்? கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள். 1 கோடி மக்களுக்கு திட்டம் இருக்கிற திட்டத்தை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா இத பத்தி பேசினாங்களா? இல்ல. ஜெயலலிதா அம்மையார் 2015 அறிவிச்சாங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு 11 வருஷமா நம்மளுடைய நீர்ப்பாசன திட்டத்துல அந்த மானிய கோரிக்கையில அறிவிப்பு தான் வருது. காவேரி ஐயாறு அறிவிப்பு, 1 பைசா கூட இல்லை. இது வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் இதுக்கு ஆய்வுகள் நடத்துவதற்கு கொடுத்திருக்கிறேன். இந்த திட்டம் 10,000 கோடி ஆகும். எத்தனையோ ஆறுகள் ஏரிகள் வருகின்ற ஏரிகள் நிரப்பி நேரடியாக 40,000 ஏக்கர் பயன்பெறும். நேரடியாக இந்த தண்ணீர் போகும். மறைமுகமாக 4 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீர் உயரம் 1000 அடி. நாமக்கல் நினைச்சுங்க, நாமக்கல் 1000 அடி எல்லாம் போயிடுச்சு. 2000 அடி 20 லட்சம் ரூபாய் வச்சாதான் அங்க போர் போட முடியும். 20 லட்சம் எத்தனை விவசாயிகள் வச்சிருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்போ என்ன செய்யணும்? தண்ணி போகுது, வீணா போகுது, கடல்ல போகுது. இதுல எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீணாக்குறது இல்ல. அவ்வளவு நீரேற்று, பெரிய பெரிய நீரேற்று. இப்போ போலாவரம் திட்டம்னு ஆந்திராவில் இருக்கு. போலாவரம்னு திட்டம் கிருஷ்ணா ஆத்துல போலாவரம், அந்த திட்டத்துல ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமா ஏத்திட்டு போறான். ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி. நம்ம கேட்கறது மொத்தத்தில் எவ்வளவு? 5 டிஎம்சி 5 மாவட்டத்துக்கு. அவன் ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி ஏத்திட்டு போறான். அப்போ என்ன ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு, விவசாயிகள் அங்க இருக்கிறாங்க, அங்க அரசியல்வாதி இல்லையா, கட்சி இல்லையா? கர்நாடகாவில் இப்ப 77,000 கோடி அறிவிக்கிறாங்க போன வாரம். இங்க 1 பைசா கூட இல்லை, அறிவிக்கல. ஏன்னா விவசாயிகள் ஏதோ தேர்தல் நேரத்தில் ஏதோ ஓட்டு போட்டுவிடுவாங்கன்னு அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் கிள்ளிக்கீரையாப்ப ஐயா சொல்ற இருப்பாங்க, எல்லாம் பிச்சைக்காரனா பாக்குறாங்க. ஆமா, திமுக அப்படிதான் பாக்குறாங்க.